மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி உள்ளிட்ட குழுவினர் மன்னாரின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று விஜயம் செய்தனர். சாந்திபுரம் பகுதிக்கு சென்ற அமைச்சர் சாந்திபுரம், சவுத்பாரி கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்த பகுதியில் உள்ள குறைபாடுகள், காற்றாலை திட்டத்தினூடாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொள்ளவே இந்த கலந்துரையாடல் முக்கிய நோக்கமாக உள்ளது. எங்களை விட நீங்களே இந்த விடயத்தினால் ஏற்படும் குறைபாடுகளை அதிகம் வெளிப்படுத்த முடியும். அரசாங்கம் என்ற ரீதியில் அதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் என்பதற்காக வந்துள்ளோம். ஏற்கனவே நடந்த 30 காத்தாடியால எங்கட சனம் பெரிய ஒரு இடர்ல மாட்டி தவிக்குது. இன்னும் அதுல இருந்து நாங்க வெளியே வரல. இப்ப நாங்க வைக்கிறது என்னன்னா, நீங்க முதல்ல அந்த 30 காத்தாடிக்குரிய பிரச்சனை என்னென்ன பார்த்து தீர்த்துட்டு புதுசா காத்தாடி போடுறதை பத்தி உண்மையில நீங்க மக்களோட கருத்தை கேட்டு உண்மையில முடிவெடுப்பீங்கன்னா வரவேற்கிறது. இதனையடுத்து அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்ற மற்றொரு கூட்டம் ஒன்று தாழ்வுப்பாடு பகுதியில் நடைபெற்றது. மன்னார் தீவிலிருந்து 400 மெகாவாட் மின் உற்பத்தியை மேற்கொள்ள தீர்மானித்திருந்தோம். தற்போது 100 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சட்ட ரீதியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 50 மெகாவாட் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது. அதனை மாத்திரம் நாம் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அதற்கான கலந்துரையாடலை முன்னெடுக்கின்றோம். இந்தியாவின் அதானி நிறுவனத்தினூடான 250 மெகாவாட் திட்டத்தை நாம் நிறுத்தியுள்ளோம். ஜனாதிபதிகள் ஒரு மாதம் தள்ளி வச்சதுக்கு அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிக்க, இன்னொரு 3 மாதத்துக்கு தள்ளி வைங்க உங்களோட நியமாக்கிறோம். அதில் இந்த மழை நேரம் நாங்கள் சொல்றது உண்மையா இல்லையா என்பதை நீங்களாகவே நேரடியாக உங்கள் பகுதி வெள்ளத்தில் மூழ்கின்றது என்றால் அதற்கு தீர்வு வழங்க வேண்டும். கடல் மட்டத்தை விட இந்த பகுதி பள்ளமாக உள்ளது. அரசாங்க அதிபர் அது தொடர்பில் தெளிவூட்டினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும். காற்றாலை திட்டம் தொடர்பில் மன்னார் பேசாலையிலும் கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது.